கேஸ்ல பார்த்தா ஏபிசி லிமிடெட் வந்து இந்தியா acquired 100 shares of Axis Private Limited on 1st of 2025. Management wants to consolidate the entire financial statements. As per India's 110 என்ன சொல்றதுன்னா, results of subsidiaries will be included in figures only from the date of parent subsidiaries controls. Therefore, only financial assets from October 2025 onwards should be consolidated. So, consolidation starts from the date on control is obtained. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ வந்து முழு ஆண்டை கன்சிடர் செய்ய தேவையில்லை, கண்ட்ரோல் கிடைச்ச தேதிக்கு அப்புறம் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கேஸில் 2 வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆடிட்டர் SH 600 சொல்கிறாங்க. இப்போ P Limited சப்சிடரிஸ் இன் இந்தியா, துபாய் அண்ட் சிங்கப்பூர். துபாய் சப்சிடரிஸ் ஆடிட்டர் பை அனதர் ஆடிட்டர். ஐசி என்ன சொல்லுன்னா, குரூப் ஆடிட்டர் ஷெல் எவால்வேட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் காம்பனன்ட் ஆடிட்டர், review work performed, obtain sufficient appropriate audit evidence, remains solely responsible for audit opinion. So, responsibility cannot be delegated. துபாய் ஆடிட்டர் ஆடிட் செஞ்சாலும் ஒப்பீனியன் கொடுக்குறது வந்து பேரண்டோட ஆடிட்டோட பொறுப்பு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கேஸில் 3 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ். பேரண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்டர் இந்தியஸ், சப்சிடரி ப்ரிப்பேர்ஸ் அனதர் அக்கௌண்டிங் ஃப்ரேம்வொர்க்ல பண்ணியிருக்காங்க. Before consideration, management should convert financial statement into parents' accounts frameworks. Organized accounting policies தான் வேணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்லி தென் ப்ரிப்பேர் சிஎஃப்எஸ். அப்போ ஃப்ரேம்வொர்க் கன்வர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சப்சிடரி வேறு அக்கௌண்ட் பயன்படுத்தினாலும் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. அடுத்தது கேஸில் 4 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் வந்து சோல்டு இன்வென்ட்ரி காஸ்டிங் ருபீஸ் 8 lakh டு சப்சிடரி 10 lakhs. அப்போ பேரண்ட் வந்து 8 லட்ச ரூபா மதிப்புள்ளது 10 லட்ச ரூபா இருக்குன்னா 2 லட்ச ரூபா லாபம் எடுத்திருக்கும். இப்போ கூட்ஸ் வந்து ரிமைன் அன்சோல்டு இயர் ரெண்டு, அதில் ப்ராஃபிட் 2 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 2 lakh அன்ரிலேஜடு. இதை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து பேரண்ட் சப்சிடரி பொருள்ன்றதுனால அதை சொல்கிறாங்க. அன்ஆடிட்டட் சப்சிடரி சொல்கிறாங்க. On subsidiary financial statements are not audited, management still includes CFS. IC answer அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஆடிட்டர்ஸ் எவாலுவேட் மெட்டீரியலிட்டி, பெர்ஃபார்ம் ஆடிட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், அப்டேட் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். If unable to obtain, modify the audit opinion. Modified opinion evidence is not insufficient. ஸோ அதான் ரொம்ப நல்லதும் கூட. குட்வில் பொறுத்த வரைக்கும் பேரண்ட் வந்து 80% பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு, ஆனால் அதோட வேல்யூ வந்து 120 கோடி தான். லிட்டஸ்ட் வேல்யூ 100 கோடி. இப்போ குட்வில் இருக்குதான் கிட்ட எஸ் குட்வில் இருக்குது அப்படிங்கும்போது பர்மனன்ட் கன்சல்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேட் ஒன்லி இந்த அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சப்சிடரி ஒமிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இன்டென்ஷனலி எக்ஸ்க்ளூடட் ஒன் சப்சிடரி ஃப்ரம் சிஎஃப்எஸ். சிஎஃப்எஸ் மெட்டீரியல் மிஸ்டேக் தான் சொல்ல முடியும். குரூப் ஆடிட்டர் ஷில் ரிப்பேர் மேனேஜ்மெண்ட் டு இன்க்ளூட் தி சப்சிடரிஸ். மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூசஸ் இஷ்யூ மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்றத இங்கே தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒருவேளை இந்த சிஎஃப்எஸ் கன்சிடர் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். நன்றிங்க.